அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 7.6ல கொஸ்டின் நம்பர் 9 பார்க்குறோம். இன்டெக்ரல் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இது வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்பிள் இருக்குது, அதனால் இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே காஸ் இன்வர்ஸ் எக்ஸை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி காஸ் இன்வர்ஸ் எக்ஸை டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ காஸ் டி அப்படின்னு கிடைக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி. ஸோ இந்த வேல்யூலாம் எடுத்து வந்து கொஷினில் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக காஸ் டி, காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக டி, டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் சைன் டி டிடி. ஸோ இங்கே டிடி போட மறந்துட்டேன், டிடி. ஸோ இப்போ மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம். டி சைன் டி காஸ் டி இன்ட்டு டிடி. இங்கே நமக்கு ஒரு 2 இருந்தது அப்படின்னா 2 சைன் டி காஸ் ஏ சைன் 2டின்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே டினாமினேட்டரில் ஒரு டி வரணும். ஸோ அப்போ மைனஸ் 1/2 இன்டெக்ரல் டி சைன் 2டி இன்ட்டு டிடி. இப்போ வந்து நம்ம இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எதை எடுக்கணும்? டி, அரித்மெட்டிக். ஸோ ஷார்ட்கட் என்ன? ஐ லேட். ஸோ ஐனா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், எல்னா லாக் ஃபங்க்ஷன், ஏனா அரித்மெட்டிக். ஸோ இங்கே அரித்மெட்டிக் தான் ஃபஸ்ட்டு வருது, அதுக்கப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வருது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே டி இருக்கிறதுனால நான் டீன்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் டி வந்து டீன்னு எடுக்கிறோம். அடுத்து ஜி ஆஃப் டியை வந்து சைன் 2டின்னு எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோமா? எஃப் டேஷ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1, இன்டெக்ரல் ஜி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் 2டி. அகைன் 2டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டில் எழுதுகிறோம். இப்போ மைனஸ் 1/2. ஸோ இந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டி இன்ட்டு மைனஸ் காஸ் 2டி டிவைட் பை 2 வரும். மைனஸ் டி காஸ் 2டி டிவைட் பை 2ன்னு எழுதிக்கிறேன். மைனஸ் இன்டெக்ரல் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 1 இன்ட்டு மைனஸ் காஸ் 2டி. இப்போ மைனஸ் காஸ் 2டி டிவைட் பை 2 இன்ட்டு டிடி ப்ளஸ் சி. மைனஸ் 1/2. ஸோ இந்த மைனஸ் 1/2 வேணால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது ப்ளஸ் 1/2 ஆகும். ப்ளஸ் ப்ளஸ் எழுதவே வேண்டாம். டி டிவைட் பை 4 இன்ட்டு காஸ் 2டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 இன்டெக்ரல். அகைன் இங்கே ஒரு மைனஸ் இருக்கா? ஸோ அந்த மைனஸ் இங்கே எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் 1/2 இன்டெக்ரல் காஸ் 2டி டிவைடட் பை 2. அகைன் இந்த டிவைடட் பை 2வை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1/4 cos 2t into dt plus c. So, t by 4 cos 2t minus 1/4 cos integrate பண்ணோம் அப்படின்னா sin 2t divided by again 2 plus c. சரி, இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா t by 4 cos 2t minus இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 1/8 sin 2t. ஓகே, இப்போ கொஸ்டினில் நமக்கு எக்ஸில் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம டீன்ற வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? அகைன் நம்ம டீக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். சரிங்களா? ஆனால் இங்கே காஸ் 2t இருக்கு. இந்த இடத்துல நமக்கு காஸ் 2tயோட வேல்யூ இருக்கா? இல்லை. அப்போ இந்த காஸ் 2tயை காசுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். நமக்கு இங்கே காஸ் டி இருக்கு. காஸ் 2tக்கு 2 காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் 1 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ காஸ் டியோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாமா? ஓகே, அடுத்து மைனஸ் 1/8 sin 2tக்கு 2 sin t cos t ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா?
அகைன் சைனுக்கு நமக்கு வேல்யூ இல்லை, dx by dt இருக்கேன்னா இல்லை dx by dtன்றது நமக்கு இன்டகிரேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற வேல்யூ. நமக்கு வெறும் ஏற்கனவே இன்டகிரேட் பண்ணியாச்சு சரிங்களா, அப்போ அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம், இதையே நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். sin t is equal to root of 1 minus cos square t ஆ, இப்போ root of 1 minus x square எழுதிக்கலாமா? சரிங்களா, வேணும்னா இங்கேயே கூட அந்த ஃபார்முலா எழுதிக்கங்க. 1/8, இந்த 8 வந்து இங்கே கேன்சல் பண்ணிக்கிறேன், 1 times 4 times, ஸோ அப்போ 1/4 sin 2t sin tக்கு பதிலாக 1 minus cos square t into cos t plus c, இங்கே t/4 2 cos square t minus 1. இப்போ cos t ஓட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். cos t வந்து x, t ஓட வேல்யூ cos inverse x, ஸோ tக்கு பதிலாக cos inverse x 1/4 cos inverse x into 2 cos square t 2x square minus 1 minus 1/4 root of 1 minus x square into x plus c. ஸோ இந்த x-ஐ நான் முன்னாடி எழுதிக்கிறேன், இந்த plus c. இப்போ 1/4 cos inverse x into 2x square minus 1 minus 1/4 x into root of 1 minus x square plus c தான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.